வணக்க நண்பர்களே, இது உங்கள் லோன் உல்ஃப் கதைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் ஆஃப் வார் ஃபேய் கேமில் வர மங்கோலியன் காட் ஆஃப் வாரான பேஸ்டிவ் பற்றி, அவரோட ஆரிஜின், அப்புறம் அவரோட லுக், அப்புறம் இந்த கேமில் காட் ஆஃப் வார் ஃபேயில் அவரோட ரோல் தான் என்ன, அவர் என்ன தான் பண்ண போகிறாரு, அதை பற்றி இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாமல் உங்கள் நண்பர்கள் பகிருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது பெகுட்ஸி இவரோட வரலாறு எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு தான், பட் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் பார்த்த வர நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. அதான் உங்கள்கிட்டயே சொல்லலாம்னு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்காருன்னா, ஒரு ஆக்ரோஷமான போர்க்கடவுளாக இருக்கார். பார்க்குற எல்லா பற்றியும் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பார். அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்காரு. அப்புறம் போக போக இவர் ஒரு மக்களை காப்பாற்றுற தெய்வமாகவே மாறிடுறாரு. அது எப்படி ஆனார், அது என்னென்னலாம் ஆகிருக்கு அந்த காலகட்டத்தில்னு சொல்லி அதை பார்ப்போம். எப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லணும்னா, நம்ம கிரேட்டோஸ் எப்படி கேமில் ஃபஸ்ட்டு ரேஜ் மூட்லேருந்து இருக்கிற எல்லா பற்றியும் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாரோ, கடைசி அந்த நம்ம ரேங்கனாருக்கு விளையாடையில தெரிஞ்சிருக்கும், அவர் ஹோப்பின் கடவுளாக மாதிரி எல்லா பேரும் அவரை கும்பிடுவாங்க. அந்த கட்ட ஸ்டேஜுக்கு இவரும் வந்திருப்பார். ஸோ இது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 ஜென்ரேஷன், அதாவது 3 காலங்களை சொல்கிறாங்க. அது 3 காலங்களில் தான் இவரோட இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு காலம் என்னென்னா, புத்த மதத்துக்கு முன்னாடி, புத்த ரிலீஜன் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்புறம் 3ஆம் தலாய் லாமோ அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவரோட சண்டை போடுற ஸ்டேஜ் அந்தது ஒன்று இருக்குது. அப்புறம் தர்மபாலான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜில் இவரோட ஆரிஜின் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புத்த மதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்காங்கன்னா, இந்த மங்கோலியாவை சுற்றி இருக்கிற மற்ற ஏசியாஸ்டிக் கண்ட்ரிலாம் இருக்குல்ல, அங்கே உள்ள நாடோடிகள், அப்புறம் பழங்குடி மக்கள், சிறு மன்னர்கள், அப்புறம் சிறு நிலங்கள், இவங்க உள்ளவங்க ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்களா, இவரை ஒரு போர்க்கடவுளை வழிபட்டு வந்திருக்காங்க. இவரை கும்பிட்டுட்டு போகிற இடத்துல ஃபுல்லாக இவங்க ஜெயிக்கலாம், போரில் ஆக்ரோஷமாக சண்டை போடலாம், அது போக நம்மளுக்கு இவரே நம்ம கூட சண்டை போடுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் இவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பலி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிலீஜியன் ஃபார்மேஷனாகவே அங்கே கும்பிட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த புத்திஸ்ட் ரிலீஜியஸுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த 3ஆம் தலாய் லாமோட நடந்ததை அடுத்து பார்ப்போம். நம்ம 2வது ஸ்டேஜில் இருக்கோம். அதாவது 3 ஸ்டேஜ் சொன்னேன்ல, இப்போ 2வது ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜில் என்னென்னா, இந்த பெகுட்ஸி, அதாவது இந்த கடவுளோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே இதுதான், இந்த இடத்துல தான். ஏன்னா பெகுட்ஸியோட வரலாறில் இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது வருஷம் என்னென்னா 1577ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அப்போ ஆல்டன் கான் அப்படின்ற ஒரு மங்கோலிய மன்னன் அந்த 3ஆம் லாமா அப்படின்றவரை கூப்பிட்றாங்க. இவர் யாருன்னா, இந்த 3ஆம் தலாய் லாமான்ற யாருன்னா புத்த துறவி அவர், சரியா? இவர் கூப்பிட்றாரு யார், ஆல்டன் கான் அவரை மங்கோலிய நாட்டுக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி மங்கோலிய நாட்டில் மற்ற நாட்டில் போய் நீங்கள் இந்த புத்த இதை பரப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் சரி இந்த ரூல்ஸை நம்ம கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி இவர் என்ன மங்கோலியாவுக்குள்ளே போயிட்டுருக்காரு. ஆனால் இதை பெகுட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த போர்க்கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறாரு, இவரை நம்ம எப்படினாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லி இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, மாயசக்தியை வச்சு இது பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஹிஸ்ட்ரி படி என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை தடுக்கிறதுக்காண்டி இவர் அரக்கப்படை, அதாவது பெகுட்ஸு அரக்கப்படை, இந்த மாதிரி நிறைய படைகளை வச்சு இவரை தாக்க ட்ரை பண்ணுறாங்க. யாரை, இந்த 3ஆம் தலாய் லாமாவை தாக்குறதுக்கு பல ட்ரை பண்ணுறாரு நம்ம பெகுட்ஸு. அத்தனை ட்ரைலையும் ஒரு தோற்று தான் போகிறாரு. ஆனால் இந்த 3ஆம் தலாய் லாமா என்ன பண்ணுறாருன்னா, சிங்களாலாக இருந்து அவரோட தியான சக்தியை வச்சும் மந்திர சக்தியால் வச்சும் இவர் பெகுட்ஸு அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு பெகுட்ஸுக்கு மண்டை காஞ்சி போய் என்ன பண்ணிடுறாரு, டேரெக்டாக 1-on-1 நீயும் நானும் வாடா பார்த்துக்கலான்னு சொல்லி நேருக்கு நேராக செரிகோவத்தோடு சண்டை போடுறாரு பெகுட்ஸு. யாரோட, இந்த 3ஆம் தலாய் லாமாவோட பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த பெகுட்ஸுவை இந்த 3ஆம் தலாய் லாமாவை அவரோட சக்தியை வச்சு கட்டுப்படுத்துறாரு. எப்படின்னா, அவரோட கோபத்தை ஃபுல்லாக அழிச்சிடாரு. கோபத்தை ஃபுல்லாக அழித்த உடனே இந்த பெகுட்ஸை உணர்றாரு, தான் செஞ்ச தப்பை உணர்ந்து, சரி நான் இவர் பயங்கரமான பெரிய ஆளாக தான் இருக்காரு, இவரை நம்ம உள்ளே விடுவோன்னு சொல்லி விட்டுறாரு. இதெல்லாம் உணர்ந்த பெகுட்ஸை சரி இவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சிருவோன்னு சொல்லி சரணடைஞ்சிறாரு. அந்த 3ஆம் தலாய் லாமா என்ன பண்ணுறாருன்னா, இவரை கொல்லக்கூடாது, இந்த பெகுட்ஸையும் ஒரு கடவுள் தான், இவரை கொல்லக்கூடாதுன்னு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெகுட்ஸையை தர்மபாலா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது அடுத்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு மாற்றிடுறாரு. அந்த தர்மபாலா ஸ்டேஜ் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா, நீ கெட்டவங்களை மட்டும்தான் அழிப்ப, ஆனால் நல்லவங்களை நீ பாதுகாக்கணும், நல்லவங்களுக்கு எந்த வித தீங்கும் இல்லாமல் பாதுகாக்கணும், அதே மாதிரி புத்த மதத்தையும் நீ பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அது அன்னையிலேருந்து இந்த தீய சக்தியை அழிக்கிறதாவே ஒரு வேலையை வச்சுட்டு சுற்றுறாரு. இவர் இப்போ வர திபெத்தியன் மற்ற மங்கோலிய நாட்டில் இவரை ஒரு கடவுளாகவே கும்பிட்றாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த புத்த கோயிலில் ஃபுல்லாக இவரை ஒரு மெயின் ஸ்டேஜிலாகவே வச்சுருப்பாங்க. அதாவது முக்கியமான ஒரு ஆள்னு சொல்லி இவரை நிறைய இதில் மென்ஷன் பண்ணுறாங்க.
இதுதான் இவரோட ஆர்ஜின். இவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்க்கடவுளாக இருந்து, ஒரு கொடூரமான போர்க்கடவுளாக இருந்தவர் எப்படி சாந்தமாக மாறி மற்றவங்கள காப்பாற்றணும் அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு தான் இந்த ஆர்ஜின். இவ்வளோ தான் பேசிக் ஆர்ஜின். அப்புறம் இவரோட லுக்கு வேறு இருக்குது, அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். பெகிட்சியோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, இவர் வந்து உடல் முழுவதும், அதாவது இவரோட உடம்பே எப்படி என்ன கலரில் இருக்கும்னா ரத்த சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் இவர் உடம்பே. இவரோட தலையில் வந்து 5 மண்டவோடு வந்து ஸ்கல்ல, அதாவது மண்டவோட வந்து கிரீடமாக வச்சுருப்பாராம். சரியா, இந்த கிரீடமாக வச்சுருப்பாரு. அப்புறம் வந்து தலைமுடி வந்து நெருப்பு மாதிரி அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றாங்க. முகத்தில் வந்து 3வது கண், அதாவது நம்ம நெத்தி கண்ணுன்னு அதுவே 3வது கண்ணும் இவருக்கு இருக்குமா. அது போகும் இல்லாமல் இவர் கையில் வந்து இவர் வந்து ஒரு கவசம் அணிவிச்சிருப்பார். அவர் வந்து எவராலையும் யாராலையும் உடைக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கவசம், மிக வலிமையான ஒரு கவசத்தை போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து இவரோட லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு தெரியல, அந்த 2 ஹேண்டில் ஏதோ ஒரு ஹேண்டில் வந்து ஒரு செம்பு வாள், அதாவது காப்பர் வால் வச்சுருப்பாரு. அதாவது கெட்ட சக்தியை ஃபுல்லாக அழிக்கிறதுக்காண்டி இதை வந்து வச்சுருப்பாரு. இன்னொன்று கையில் வந்து இதயத்தை வச்சுருப்பாரு. இது எதுக்குன்னு தெரில, பட் இதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதா நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்ப்போம். சரியா, இந்த இதுதான் இவரோட அவுட்லுக்கே இப்படி தான் இருக்கும். அதே இன்ஸ்பிரேஷனும் பண்ணி தான் காட் ஆஃப் வார் ஃபெயிலில் வந்து அப்படியே எக்ஸாக்ட் அப்படியே அக்யூரேட்டாக கொடுத்துருப்பானுங்க அந்த கேமில். நீங்கள் அந்த கேமை பார்த்தாலே தெரியும், அக்யூரேட்டாக இருக்கும், அந்த லுக்கு அப்படியே இருக்கும். இதுதான் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காட் ஆஃப் வார் ஃபெயில் கேமில் இவருக்கு என்ன வேலை இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். பெகிட்சி, இவருக்கு இந்த காட் ஆஃப் வார் கேமில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெகிட்சி இது காட் ஆஃப் வார் நம்ம கேமில் நம்ம பார்த்துருப்போம். க்ரீக்கு அப்புறம் நார்ஸ் கடவுளை ஃபுல்லாக தும்சம் பண்ணியிருப்பாரு கிரியேட்டர்ஸு. அதை ஃபாலோ பண்ணி இது ஒரு ஸ்பின் ஆஃப் கேமாக தான் வருது. இந்த ஃபேயோட கான்செப்டை வச்சு இந்த ஃபேய் என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்தக்கு பிறகு வந்து இந்த எவ்ரிவன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, பல மித்தாலஜி கிரியேட்டர்ஸ் அப்புறம் மித்தாலஜி கடவுள் இவங்க எல்லாமே ஒரே இடத்துல சேர்த்த இடம் தான் இந்த இடம். இது வந்து ஒரு சொர்க்கமும் எடுத்துக்கலாம், நரகமும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கேட்டகரி உள்ள இடம் தான். இந்த இடத்துல வந்து இவங்க வந்த பிறகு தான் தெரியுது அட்ரீஸுக்கும் கிரியேட்டர்ஸுக்கும் ஏதோ ஒரு பேர் ஆபத்து வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இங்கே உள்ள மற்ற கடவுள்கிட்ட வந்து டிஃபீட் பண்ணி எப்படி அவங்கள காப்பாற்றினாங்களா, அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பையனையும் காப்பாற்றினாங்களான்றதான் அந்த கதை மூவ் ஆக போகுது. அது கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறதே யாருன்னு பார்த்தோன்னா பெகிட்சியை தான் மீட் பண்ணுறமே இந்த கேம் ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அது கன்ஃபார்மாகவே பண்ணிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற கடவுள் வந்து காட் ஆஃப் வாரான பெகிட்சி, மங்கோலிய கடவுளை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து காட் ஆஃப் வார் வந்து ஈஜிப்டோட காடஸ், அவங்கள மீட் பண்ணுவோம். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், அந்த கேம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் என்ன இந்த இயர் இல்லைனா அடுத்த இயர் வர புஷ் பண்ணிடுவானுங்க. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சொல்லப்போனால் ஃபேயும் ஒரு காடு தான், ஜெயின்ட்டோட காடு. அதனால தான் இவங்க இந்த ரிலேமுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்ப்போம். இன்னொன்று என்ன கான்ஸ்பிரசி தியரி போகுதுன்னா, அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேய்கிட்ட வந்து இந்த 2 காடும் பேசிக்கிட்டு இருக்கல ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒரு இதில் வந்து சவுண்டு வரும். அந்த சவுண்டு எதை குறிக்குதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டோஸ் வந்து இந்த ரேங்கனார்க்கில் வந்து இந்த ஹானை ஊற்றிருப்பாரு தெரியுமா, ரேங்கனார்க் ஸ்டார்ட் பண்ணுற ஹானை யூஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த ஹானை யூஸ் பண்ணப்போ இந்த இடத்துலையும் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கலாம், என்னன்னு தெரில, பார்ப்போம். இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில கதையை. நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த கேம் எப்படி போகுதுன்னு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த கேமில், நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி கேம் கொண்டு போகிறாங்கன்னு. சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது முக்கியம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு என்ன கான்செப்ட் வேணும் அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம திருத்திட்டு அடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தட்டா பபாய், சி யூ. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். தட்டா பபாய்.